வெஸ்டர்ன் மூவிஸ்னு எடுத்துக்கிட்டால் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது த குட், த பேட் அண்ட் த அக்லி. அஜித் படம் இல்லைங்க, நம்ம ஹாலிவுட் மூவி. செர்ஜியோ லியோன் டைரக்ட் பண்ணி கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடித்து இனியோ மோரிக்கோன் மியூசிக் போட்ட த குட், த பேட் அண்ட் த அக்லி. அந்த படத்தை பற்றி பேசும்போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக். பட் நம்ம அந்த படத்தை பற்றி இங்கே பேச போகிறதில்ல. கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடித்த இன்னொரு படமான அன்ஃபர்கிவன் படத்தையும் செர்ஜியோ லியோன் டைரக்ட் பண்ண ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் வெஸ்ட் படத்தை பற்றியும் பேச போகிறோம். இந்த ரெண்டு படமும் வெஸ்டர்ன் மூவிஸில் ஒரு தனி அங்கீகாரம் படைத்த மூவிஸ். அதுலேயும் அன்ஃபர்கிவன் படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் உலகம் பூரா கிடச்சிருக்குது. பொதுவாக வெஸ்டர்ன் மூவிஸில் வைட் ஷாட்ஸும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி கேமரா ஒர்க் நிறையா இருக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் வெஸ்ட் படத்தில் படம் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாக இருந்தாலும் அந்த படத்துடைய ஹீரோ ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷனில் வரும்போது ஒரு மௌத்தார் கன்னோட வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணிட்டு வருவார். டுவர்ட்ஸ் த எண்டு வரைக்கும் அவரோட நோக்கம் என்னன்னு நமக்கு புரியாது. அதான் அந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி. அதில் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ட்ரெயின் சீக்வன்ஸை ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அந்த எண்டில் கிளைமேக்ஸில் அவர் ரிவீல் பண்ணும்போது ஒரு கூஸ்பம் மொமெண்ட்ஸாக இருக்கும் நமக்கு. அன்ஃபர்கிவன் படத்தில் கிளின்ட் ஈஸ்ட்வுட் இதுக்கு முன்னாடி நடித்த பல படங்களுடைய சாயல் இருந்தாலும் இந்த படத்தில் வேறு மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். அவர் முன்னாடி படங்களில் பண்ண வெஸ்டர்ன் மூவிஸில் நடந்த கொலைகளை இந்த படத்தில் தப்புன்னு அவர் ஒரு கில்ட் ஃபீலிங்கில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். டுவர்ட்ஸ் த எண்ட் அவர் போகிற நோக்கத்தை அவர் எப்படி முடிக்கிறாங்கிறதான் கதை. இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து மார்கன் ஃப்ரீமனும் நடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு படங்களும் ஐகானிக் மூவிஸ். இதை தவிர மிச்ச சில படங்களை அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.